सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிராத்மிகில் வருகிற ஆகஸ்ட் மாதம் நடக்கிற தேர்வுக்கு பிராத்மிகில் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபுல்லாக கொஷின் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டு வரோம். இது ஃபுல்லாக ரெண்டு ரோமன் இந்த ஃபஸ்ட்டு வீடியோஸில் போடுறோம். இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸு. இதுலேருந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக 10 கொஷின்ஸ் வரும். பிராத்மிக்கு हिंदी 5 प्रश्न के उधर एक वाक्य में लिखिए. இந்த ஃபஸ்ட் டேர்மில் மொத்தம் அவங்க 10 கொடுப்பாங்க. இனி 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு கீழே இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க, தமிழும் கொடுத்துருப்பாங்க. அப்படி மேலே இது தெரியலனா கூட இதை பார்த்து கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ், மொத்தம் இதுக்கு மார்க் 10 மார்க்ஸ் ஃபஸ்ட் டேர்மனுக்கு. யக் கியா ஹை, யக் கியா ஹை, இந்த கியா அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்னன்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னு கொஷின் இருக்குது. யக் கலம் ஹே, இங்கே கொஷின்லேயே உங்களுக்கு 10 ஆன்சர் இருக்கும். என்னன்ற இடத்துல கியான்னு எடுத்துகிட்டு இந்த இடத்துல களம் அப்படின்னு எழுதினா போதும். இது எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். இந்த யக் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம், ஹை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். இந்த கியா பதில் என்ன பண்ணுனீங்க, களம் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதணும். இது என்ன, இது பேனா. கியா வக் மேஜிகை, என்ன அது மேஜையா அப்படின்னு கொஷினாக கேட்டிருக்காங்க. அது மேஜை காட்டி சொல்கிறாங்க. அப்போ ஆமாம்ன்றதுக்கு வக் மேஜிகை, அது மேஜை. அப்போ இந்த கியான்ற இடத்துல அப்படின்னு போட்டால் போதும். ஆமாம்னு சொல்லி எஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆமாம்ன்ட்டு ஹாங் போடணும். மேஜ் அவர் குர்ஷி கஹா ஹை, மேஜை மற்றும் நாற்காலி எங்கே இருக்கின்றன. அப்போ 2 பொருள் வந்ததுனால அது ப்ளூரல்ஸில் பன்மையில் இருக்கிறதுனால என்ன பண்ணு, இங்கே ஹைன் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தா ஒரு பொருள் மட்டும் வந்தது இந்த இடத்துல, அதனால் ஹைன் இருக்குது. இங்கே ஹைன் போட்டு பக்கத்தில் டாட் இருக்கிறதுனால இது ப்ளூரல்ஸில் ஹைன். அப்போ 2 பொருள் வந்ததுனால அது பன்மையில் இருக்கிறதுனால மேஜை அவர் குர்ஷி கஹா ஹை, மேஜையும் நாற்காலியும் எங்கே இருக்கின்றன அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல எங்கே அப்படின்னு கஹாங்கன்னு எங்கேன்னு அர்த்தம். மேஜ் அவர் குர்சி ஜமீன் பர் ஹை, மேஜை மற்றும் நாற்காலி தரையில் இருக்கிறது. தரை மேல், பர்ணம் மேல்னு அர்த்தம். ஜமீன்னா தரை மேலே இருக்கிறது. அப்போ இந்த ஹஹாங் மட்டும் ஜமீன் பர்னு எழுதிட்டு மீது அப்படியே எடுத்து நீங்கள் ஆன்சர்லேயே இருக்குது. இந்த கொஷினை பார்த்து அப்படியே ஆன்சர் எழுதிடுங்க. கமலா கஹா ஹை, கஹா அப்படிங்கும்போது எங்கே மெயினாக என்ன கொடுத்துருவாங்க, கொஷினை புரிஞ்சாதான் உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். நல்லா லிசன் பண்ணுங்க. கமலா எங்கே இருக்கிறாள். கமலா மைதான் மேகை, கமலா மைதானத்தில் இருக்கிறாள். அப்போ மைதான் மே, அப்போ மேன்னு அந்த இடத்துல இல்லுன்னு அர்த்தம். அப்போ மைதானத்தில், மைதானம் அப்படின்னா ப்ளே கிரவுண்டு, மைதானத்தில் இருக்கிறாள். குத்தா கஹா ஹை, குத்தா அப்படின்னா நாய் எங்கே இருக்கிறது. குத்தா வஹா ஹை, அப்போ இந்த கஹாங் பதிலாக இந்த இடத்துல வஹாங் எழுதணும். இந்த காக் பதிலாக என்ன பண்ணுறீங்க, வா போட்டுட்டு இந்த ஹாங் எடுத்து அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். குத்தா எங்கே இருக்கிறது, வஹாங்னா அங்கேன்னு அர்த்தம். நாய் அங்கே இருக்கிறது, அப்போ தூரமாக இருக்கிறதுக்கு அங்கேன்னு சொல்கிறது. நாய் அங்கே இருக்கிறது. ஆப் கோன் ஹை, தாங்கள் யார், நீங்கள் யார் அப்படின்னு கொஷினாக ஒரு ரெஸ்பெக்டாக கேட்குறாங்க. மை கோபால் ஹூ, நான் கோபால். நீங்கள் யாருன்னு சொல்லி ஒருத்தரை கேட்குறோம், தெரியாதவங்களை அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் கோபால் அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஆப் வந்திருக்கு. இங்கே கோன் ஹை ஃபுல்லாக உங்களை மாறும் இந்த இடத்துல. இங்கே இந்த கொஷினில் எதுவுமே ஆன்சர் இல்லை. அப்போ இந்த இடத்துல மைன் இருந்த இடத்துல தாங்கள் யார் அப்படிங்கும்போது நான் கோபாலாக இருக்கிறேன். அப்போ மை கோபால் ஹூனா இருக்கிறேன்னு அர்த்தம். நான் கோபாலாக இருக்கிறேன், நான் கோபால் அப்படின்னு ஷார்ட்டாகவும் சொல்லலாம். இங்கே அப்படியே ஃபுல்லாக மாறும். மைன் அந்த இடத்துல எழுதணும். கியா ஆப் வக்கீல் ஹை, என்ன நீங்கள் வக்கீலா அப்படின்னு கொஷினாக கேட்குறாங்க. நகி, நான் வக்கீல் கிடையாது. நகி மை வக்கீல் நகி ஹூ. இப்போ நான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏற்கனவே மேலே அந்த கொஷினில் பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன வக்கீலான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லமில்ல, நானுன்னு அந்த இடத்துல வரும். அதனால் நான்றது இடத்துல மைன் வரும். இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வக்கீல் கிடையாது. அப்போ வக்கீல் நகி ஹூ. மேஜ் பர் கியா ஹை, மேஜை மேல் என்ன இருக்கிறது. பர்ன மேல் அர்த்தம். மேஜை மேலே என்ன இருக்கிறது. மேஜ் பர் அக்பார் ஹை, அக்பார் அப்படின்னு செய்தித்தாள் அர்த்தம், நியூஸ் பேப்பர். அப்போ இந்த கியான்ற இடத்துல செய்தித்தாள். அப்போ டேபிள் மேலே நியூஸ் பேப்பர் இருக்கிறது. பூபால் கியா காத்தா ஹை,
பூபால் என்ன சாப்பிடுகிறான். காத்தா அப்படின்னா சாப்பிட்றது. பூபால் என்ன சாப்பிடுகிறான். இந்த இடத்துல கியான் இருக்க. பூபால் ஆம் காத்தா ஹை. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த கியான் இடத்துல ஆமனில் ஆம்னதே மாம்பழம் அவன் மாம்பழம் சாப்பிடுகிறான். அப்படியே அந்த கியான் எடுத்துகிட்டு இதில் அப்படியே எடுத்து எழுதலாம் போட்டு. பிதாஜி கஹாங் ஜாத்தே ஹை. அப்பா எங்கே எங்கே செல்கிறார். கஹாங்னா எங்கே நடத்தும், ஜாத்தேனா செல்கிறார். அப்பா எங்கே செல்கிறார். பிதாஜி பாஜார் ஜாத்தே ஹை. அப்பா வந்து கடைவீதிக்கு செல்கிறார். பாஷார் பாஷார் ஜாத்தே ஹை. அப்போ இந்த கஹான்ற இடத்துல எங்கேன்ற இடத்துல கடைவீதிக்கு வந்து பாஷார் அப்படின்னு எழுதிட்டு மீது அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். காய் கியா பீத்தி ஹை. பசு என்ன குடிக்கிறது. பீத்தினா குடிக்கிறது. பசு என்ன குடிக்கிறது. காய் பானி பீத்திகை. அப்போ என்னன்ற இடத்துல இந்த இடத்துல பானினா தண்ணீர். பசு தண்ணீர் குடிக்கிறது. விஜய் கியா காத்தா ஹை. விஜய் என்ன சாப்பிடுகிறான். விஜய் ஷேபு காத்தா ஹை. அப்போ என்ன சாப்பிட்றான். அப்போ வந்து ஷேபுன்னு அந்த ஆப்பிள்னு அர்த்தம். விஜய் வந்து ஆப்பிள் சாப்பிடுகிறான். இந்த இடத்துல ஷேபுன்னு போட்டால் போதும். ரவி और கரீம் கஹாங் கேல்தே ஹை. அப்போ ரவி மற்றும் வந்து கரீம் வந்து எங்கே விளையாடுகின்றனர். கேல்தே ஹைன். அப்போ 2 பேர் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹை மேலே டாட் இருக்குது இந்த இடத்துல. இப்போ ப்ளூரல்ஸில் அப்போ 2 மாணவர்களும் எங்கே விளையாடுகின்றனர். ரவி और கரீம் மைதான் மே கேல்தே ஹை. அப்போ ரவி और கரீம் அப்படியே பார்த்து இந்த கஹான்ற இடத்துல மைதான் மே அவங்க மைதானத்தில் விளையாடுகின்றனர். அப்படியே இதில் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கணும். லதா தும் யஹாங் கியா கருத்தி ஹோ. லதா நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இப்போ இங்கே லதா அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து தீ வந்திருக்கு இந்த இடத்துல. அப்போ தீ இப்போ ஃபீமேலாக இருந்தால் தீன்னு வரும். அதே வந்து மேலாக இருந்தால் இந்த இடத்துல தா வரும். லதா தும் நீ இங்கே யகாங்கன்னா இங்கே நடத்து. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு கொஷின் வந்து அப்போ வந்து மை யகாங் படுத்தி ஹூம். நான் இங்கே படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அப்போ அந்த இடத்துல இந்த மை போட்டுக்கணும். மை போட்டு யகான் இந்த யகான் அப்படியே பார்த்து எழுதிட்டு படுத்தி ஹூம் நான் இங்கே படித்து கொண்டிருக்கிறேன். இருக்கிறேன் அந்த இடத்துல மைன் வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும் ஹூம் தான் போடணும். வேறு எதுவுமே வந்து வராது. நான் இடத்துல வந்தால் அந்த இடத்துல நம்ம பற்றி தான் சொல்கிறோம். அதனால் வந்து நான் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து ஹூன் வந்து கண்டிப்பாக வரணும். அப்போ தான் அந்த வாக்கியம் வந்து முற்று பெற்றதாக இருக்கும். தினேஷ் கஹாங் சே கலம் லாத்தா ஹை. தினேஷ் எங்கே இருந்து பேனா கொண்டு வருகிறான். லாத்தானா வந்து கொண்டு வர்றது. அவன் எங்கேருந்து பேனாவை கொண்டு வருகிறான். தினேஷ் பாஜார் சே கலம் லாத்தா ஹை. அவன் எங்கே இருந்து அப்படின்னா பாஜார் சே. அவன் தினேஷ் வந்து கடையில் தானே பேனை வாங்கிட்டு வரான். அப்போ அந்த கடை வீதிக்கு வந்து பாஷார் சொல்கிறான். அப்போ இந்த சே வந்து மேலே இங்கே அப்படியே கொடுத்துருக்கான். அப்படியே இந்த ககான்ற இடத்துல பாஷார் மட்டும் போட்டு மீது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். தினேஷ் வந்து கடைவிலிருந்து பேனா கொண்டு வருகிறான். வனஜா தும் ககாங் படுத்தி ஹோ. வனஜா நீ ககாங்கன்னா எங்கே படித்து கொண்டிருக்கிறாய். ஹோனா வந்து இருக்கிறாய்னு அர்த்தம். வனஜா நீ எங்கே படித்து கொண்டிருக்கிறாய். அதுக்கு பதில் சொல்கிறான் மை காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூம். இந்த இடத்துல மை வந்து என்ன ஒரு இறுதியாக என்ன சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஹூம் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நான் காந்தி ஸ்கூலில் நான் படிச்சிட்ருக்கேன். அவங்க எந்தெந்த ஸ்கூலில் படிக்கிறோம் அந்த ஸ்கூலை வச்சு நீங்கள் நேம்ஸ் இல்லை அப்படியே எழுதிக்கலாம். நீங்கள் மை காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூம். நான் காந்தி பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறேன். சேகர் கர் கஹா ஹை. சேகருடைய கர்ன வீடுன்னு அர்த்தம். காண உடையன்னு அர்த்தம். சேகருடைய வீடு எங்கே இருக்கிறது. சேகர் கர் சகர்மே ஹை. இந்த கஹாங் பதிலாக சகர்மே. சகர்மே அப்படின்னா வந்து நகரம்னு அர்த்தம், சிட்டி. அப்போ சேகருடைய வீடு நகரத்தில் இருக்கிறது. சேகர் ஸ்கூல் கஹா ஹை. சேகருடைய பள்ளி எங்கே இருக்கிறது. அவன் படிக்கிற ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. சேகர் ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹை. இந்த கஹாங் பதிலாக சேகருடைய பள்ளி இந்திரா நகர் மே. அப்போ இந்திரா நகர் மே அப்படி மேன்றது அந்த அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தை குறிக்கிறது. இந்திரா நகரத்தில் இருக்கிறது. பாகு மே கோன் ஹை. பாகுனா வந்து தோட்டம். தோட்டத்தில்
யார் இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல வந்து ஹைன் இங்கே இந்த டாட் வந்திருக்கு, மெயினாக நீங்கள் பார்க்கணும். பன்மையில் கேட்டிருக்காங்க, தோட்டத்தில் யார் இருக்கிறார்கள். பாகுமி ஸ்கூலுக்கு லடிக்கே ஹைன், தோட்டத்தில் வந்து பள்ளியினுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். லடிக்கே அப்படின்னா மாணவர்களுக்கு குறிக்குது. காடி கஹாங்சே ஆத்திகை, காடினா வண்டி, வண்டி எங்கே இருந்து வருகிறது. ஆத்தினா வந்து வருகிறதுன்னு அர்த்தம். வண்டி எங்கே இருந்து வருகிறது. காடி பாசார்ஜே ஆத்திகை. இப்போ இந்த கஹாங்கிற இடத்துல பாஷார்னு எழுதிட்டு மீதெல்லாம் அந்த சேலேருந்து அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். காடியும் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். இது வண்டி கடைவீதியிலிருந்து வருகிறது. மைதான் கஹாஹை, மைதானத்தில் மைதானம் எங்கே இருக்கிறது. கஹாங்னா எங்கே, மைதானம் எங்கே இருக்கிறது. மைதான் ஸ்கூலுக்கு பாஸ் ஹை, மைதானம் வந்து ஸ்கூலுக்கு பாஸ்னால் பக்கத்தில் அர்த்தம். வந்து மைதானம் வந்து ஸ்கூலினுடைய பக்கத்தில் இருக்கிறது. மந்திர் கே பீச்சே கியா ஹை, கோயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது. மந்திர் அப்படின்னா கோயில், டெம்பிள். கோயிலுக்கு பீச்சேனா பின்னால் அர்த்தம். கோயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது. எங்கள் கியாவுக்கு பதிலாக மந்திருக்கே பீச்சே அப்படியே பார்த்து எழுதிட்டு தாலாப்னா வந்து குளம் இருக்கிறது. கோயிலுக்கு பின்னாடி குளம் இருக்கிறது. அந்த கியாவுக்கு பதிலாக நீங்கள் தாலாப் அப்படின்னு எழுதணும். ஆஜ் கோன்சா தின்ஹை, ஆஜ்னா இன்றுன்னு அர்த்தம். டுடே, இன்று என்ன நாளாக இருக்கிறது. கோன்சா தின்னுனா டேன்னு அர்த்தம். இன்று என்ன நாளாக இருக்கிறது. ஆஜ் சனிவார்கை. அப்போ இந்த ஆஜ் அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த இடத்துல கோன்சா தின் அப்படின்ற இடத்துல சனிவார். இப்போ டேஸ் ஆஃப் வீக் 7 இருக்குது, எந்த டே வேணாலும் நீங்கள் எழுதலாம். அப்போ சனிவார், இந்த ஹை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இன்று சனிக்கிழமை. ஷாம்கு தும் கியா கரேங்கே, மாலையில் நீ என்ன செய்வாய். ஷாம்கு மாலையில் நீ தும்னா நீ அர்த்தம். கியான என்ன, கரேங்கன்னு நீ எங்கே செல்வாய். ஷாம்கு மை மந்திர் ஜாவுங்கா, நான் மாலையில். அப்போ ஷாம்குன்னு அப்படியே பார்த்து எழுதிட்டு நான் மந்திர் ஜாவுங்கா, நான் கோவிலுக்கு போவேன். ஜாவுங்கா அப்படின்னா போவேன்னு அர்த்தம். இந்த கான்ற இடத்துல வச்சு தான் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸான்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஜாவுங்கா, நான் மாலையில் கோயிலுக்கு போவேன். கல் அசோக் கஹாங் ஜாயேகா, கல்லுன்னு அந்த இடத்துல நேற்றுக்கு வரும், நாளைக்கு வரும். இந்த இடத்துல வந்து கல் அசோக் கஹாங் ஜாயேகா. அப்போ நேற்று அசோக்கு எங்கேருந்து வந்த அப்படின்றாங்க. கல் அசோக்கு சென்னை ஜாயேகா, நான் சென்னையிலேருந்து வந்தேன். காடி கித்தனை பஜே சூர்த்தி ஹை, அப்போ வண்டி எத்தனை மணிக்கு சென்றடையும். அப்போ சூர்த்தி அப்படின்னா வந்து செல்றது. வண்டி எத்தனை மணிக்கு போகும். காடி சாடே சக பஜே சூர்த்தி ஹை, வண்டி வந்து இங்கே சாடேன்னு இருக்குது. அப்போ 6:30 சாடே சகன் இருக்குது. 6:30 மணிக்கு, பஜேனா மணி 6:30 மணிக்கு புறப்படும். அசோக் கப் சென்னை சே வாபஸ் ஆயேகா, அசோக் எப்பொழுது சென்னையிலிருந்து திரும்புவ. நான் ஆயேகா எப்போ திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி, சென்னையிலேருந்து எப்போ நீ திரும்பி வருவ அப்படின்னு. அசோக் புத்துவார் சபேரே, புத்துவார் அப்படின்னா புதன்கிழமைன்னு அர்த்தம். சபேரேன்னா மார்னிங்கில், புதன்கிழமை காலையில் சென்னையிலிருந்து வாபஸ் ஆயேகா, புதன்கிழமை காலையில் சென்னையிலேருந்து நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி அசோக் சொல்கிறான். கொடைக்கானல் ஹம் கியா தேக்கேங்கே, கொடைக்கானலில் இப்போ மேன் வந்து கொடை இப்போ இல்லைன்னு சொல்லி, கொடைக்கானலில் ஹம்முனா நாங்கள் அர்த்தம். நாம் என்ன பார்ப்போம். தேக்கேங்கே அப்படின்னா வந்து நம்ம கொடைக்கானலில் நம்ம என்ன பார்ப்போம். கொடைக்கானலில் வேதசாலா தேக்கேங்கே, வேதசாலா அப்படின்னா ஆய்வகம். நான் வந்து கொடைக்கானலில் வந்து ஆய்வகம் பார்ப்போம். இஸ் கர்மே கித்தனே கம்ரே ஹைன், இஸ் கர்மே இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன.
இஸ்னா இந்தன்னு அர்த்தம். இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன. இஸ் கர்மே அப்படியே பார்த்து இந்த கித்தனேன்ற இடத்துல அந்த இடத்துல சேன்னு எழுதி, சேனா 6ன்னு அர்த்தம். 6 அறைகள் இருக்கின்றன. கம்ரே ஹைன்லாம் அப்படியே பார்த்து எழுது, கித்தனைக்கு பதிலாக சேன்னு எழுதுனா போதும். இந்த வீட்டில் 6 அறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ரூம்ஸும் சொல்கிறாங்க. आपके घर के पीछे क्या हैं. आपके घर के पीछे क्या हैं. இந்த வீட்டில் பின்னால் என்ன இருக்கிறது. हमारे घर के पीछे एक सुंदर बगीचा हैं. இந்த எங்கள் வீட்டுக்கு பின்னால், ஹமாரே அப்படின்னா என்ன, எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. ஏக்கு சுந்தர்னா அழகுன்னு அர்த்தம். பகீசான தோட்டம், ஒரு அழகான தோட்டம் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. இந்த கியாக்கு பதிலாக இந்த இடத்துல எழுதிக்கணும். ஏக்கு சுந்தர் பகீச்சா அப்படின்னு அப்படியே பார்த்து ரைட் எழுதிக்கணும். அப்படியே ராம் ரோஜ் சபேரே கித்தனை பஜே உட்தா ஹை. ராம் ரோஜ்னா தினமும் அர்த்தம். ராம் தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழுவான். ராம் தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பான். ராம் ரோஜ் சபேரி சக பஜே உட்தாகும். அப்போ ராம் அப்படின்றது இடத்துல உட்தான்னு கொடுத்துருக்காங்க. அதே கேலாக இருந்தால் இந்த இடத்துல உட்டின்னு வரும். அப்போ நம்ம உட்தான் தான் இங்கே கொஷின்ஸில் உட்தாங்க அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ராம் தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பான். ராம் கைசா லடுக்காக. ராம் எப்படிப்பட்ட சிறுவனாக இருக்கிறான். ராம் அச்சா லடுக்காக. ராம் உண்மையில் நல்ல சிறுவனாக இருக்கிறான். அச்சான நல்ல சிறுவனாக இருக்கிறான். சுரேஷ் ஆஜி ககாங் சே ஆயா. சுரேஷ் இன்று எங்கே இருந்து வந்தான். ஆயா அப்படின்னா இந்த இதில் பாஸ்டன்ஸில் சுரேஷ் இன்னைக்கு எங்கேருந்து வந்தான் அப்படின்ற. அப்போ சுரேஷ் ஆஜி பெங்களூருக்கு தான் அந்த இடத்துல பா. இது இந்த டாட் இங்குன்னு படிக்கணும். பா இங் க லு ரு. பெங்களூரு சே ஆயா. சுரேஷ் இன்று பெங்களூரிலிருந்து வந்தான். தும்னே யக் கமீஜ் கப் கரித்தி. தும்னே யக் கமீஜ்னா சட்டைன்னு அர்த்தம். இந்த சட்டை எப்பொழுது கரித்தி எப்பொழுது நீ வாங்கின. இந்த சட்டை நீ எப்போ வாங்கின. மைனி யக் கமீஜ் கல் கரித்தி. அப்போ கல் அப்படின்னா நேற்றுக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே சட்டை போட்டிருக்கிறது அழகாக இருக்கிறதுனால கேட்குறாங்க எப்போ வாங்கினேன்னு. அப்புறம் நேற்று வாங்கினேன். அப்போ இந்த இடத்துல கல்லுன்னு அர்த்தம். இந்த கப்புக்கு பதிலாக இந்த இடத்துல கல்லுன்னு எழுதிட்டு மீதெல்லாம் அப்படியே கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். இது திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல தும்முன்ற இடத்துல மைனே, நான் நேற்று இந்த சட்டையை வாங்கினேன். இந்த மைனே ஒன்று மாற்றணும், இந்த இடத்துல கல் ஒன்று போடணும், மைனே ஒன்று போட்டு மீதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கும். தும் ககாம் ரகத்தேகோ. நீ எங்கே வசிக்கிறாய். ரகத்தே அப்படின்னா நம்ம வாழ்கிறது. நீ எங்கே வசிக்கிறாய். மை நெஹ்ரு நகர் மே ரகத்தாகும். நான் நேரு நகரில் வசிக்கிறேன். அவங்க இருக்கிற இடத்த தான் இங்கே சொல்கிறாங்க. எங்கே இந்த ககான்ற இடத்துல நெஹ்ரு நகர் அப்படின்னா நேரு நகரத்தில் வசிக்கிறேன். தும்ஹாரே பிதாஜிக்கா நாம் கியாகே. உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன. அப்போ இந்த தும்ஹார் அப்படின்ற இடத்துல மேரே என்னுடைய அப்பா. மேரேனா என்னுடைய, தும்ஹாரேனா உன்னுடைய உங்களுடைய அப்படின்ற சொல்லணும். அப்போ என்னுடைய மேரே பித்தாஜிக்கா நாம் அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த இடத்துல மேரே மட்டும் மாறணும். தும்ஹாராவுக்கு மேரே போட்டுட்டு அந்த நாம் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு நாராயண் ஹை. என்னுடைய அப்பாவின் பெயர் நாராயணனுக்கு இங்கே நாராயண் ஹை. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.